ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கின்றார். இது 42வது நாள் 43வது எபிசோட் நவம்பர் 17 அன்று ஒளிபரப்பான நிகழ்ச்சியுடைய செகண்ட் பார்ட். இந்த செகண்ட் பார்ட்டில் விஜேஎஸ் வந்து ரியா அவுட்டு, விஜேஎஸ் தரங்கிற விஷயங்கள் இதெல்லாம் தான் செகண்ட் பார்ட்டில் பேச போகிறோம். முதல் பாகம் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ செகண்ட் பார்ட் பார்க்குறதுக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற QR கோட் மற்றும் பேங்க் டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை தெரிவிக்கலாம். இந்தியா UK அக்கௌண்ட் இருக்குது. அதன் மட்டும் இல்லாமல் பேபால் அக்கௌண்ட்டும் அதிலே இருக்குது. ஸோ இதன் பிறகு வந்து ஒரு அட்வைஸ் வர கொடுப்பார் ஜாக்கி. டாஸ்க் எல்லாம் கொடுத்துட்டு வந்து இப்படி வந்து ஈகோயிஸ்டிக்கா விளையாடுறது நல்லாவே இல்லையா, அதெல்லாம் இல்லாம நீங்க வந்து விளையாடுங்க. சமத்துவபுரத்துல எல்லாரும் போய் நின்று எல்லாத்த விட சொல்லிட்டாரு அவர் வந்து நீங்க வந்து கேட்டாலும் கூட ஒரு பெருந்தன்மையா நீங்க வந்து ஒரு டீச்சரா அவரை மன்னிச்சு விட்டு இருந்திருக்கலாமா, யார தீபக மன்னிச்சு விட்டு இருந்திருக்கலாமா, சத்யாவை மன்னிச்சு விட்டு இருந்திருக்கலாமா. அவங்களாம் வந்து விளையாட்டாக அவங்க வந்து பண்ண. நான் கேட்குறேன், விளையாட்டா இருக்கிற ஸ்டூடெண்ட் இப்படிதான் இருப்பாங்களா, இப்படிதான் விளையாடுவாங்களா, மிஸ்ஸுக்கே வந்து நீ என்கிட்ட தான் கத்துக்கிறேன்னு சொல்லிடுவாங்களா? என்ன லாஜிக்ல நம்ம பேசுறோங்கிறது இல்லை, எந்த அடிப்படையில் இதை பேசுறோம் அப்படிங்கறது ஒரு விஷயம் இருக்குல்ல. அந்த ஒரு பேசியே மாத்திக்கிட்டு நீங்க என்ன பேசுறீங்க? நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகும் இந்த சீசன். நான் ரொம்ப நினைச்சேங்க. சரி, ஓகே. 42வது நாள்ல இப்ப நம்மளே வந்து இப்படி ஆகிட்டாங்க. செகண்ட் பார்ட் நம்ம வந்து போயிடலாம். ஓகே ஓகேவா. அந்த செகண்ட் பார்ட்ல தான் டாஸ்க்குக்கான விஷயங்கள் தான் இவங்க எல்லாம் கேட்டாங்க இல்லையா, வந்தவங்க கேட்டாங்க. ஸ்வாப்பிங் அப்போ வந்து இது சாரி ஸ்வாப்பிங் அப்ப இல்ல, கேள்விகள் கேட்டது வந்து என்ன, ராயனை இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க அப்படிங்கறதா இருக்கட்டும், சௌந்தர்யா வந்து எப்படி அவங்களே டாஸ்க் கொடுங்கன்னு சொல்லி அவங்களே இந்த மாதிரி பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயத்தா இருக்கட்டும். அண்ட் அதே கூட இன்னொரு பொண்ணு சேர்த்து கேட்டுச்சு, டாஸ்க் பண்ணால அப்படின்னும் பொழுது சௌந்தர்யா ஏன் இந்த மாதிரி முகத்தை மாத்தி பேசுறாங்க, கரெக்டாங்கறா, இதெல்லாம் சொல்லிட்டாங்கன்னா உடனே இவங்க வந்து அதை வந்து கேட்டு அதுபடி இவங்க போயிடுவாங்க. இவங்களே கூப்பிட்டு வச்சு இவங்கால ஒரு 3 பேர் உட்கார வச்சு கேள்வி கேட்டு சொன்ன மாதிரியே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, அதை விடுங்க. அதன் பிறகுதான் வந்து இவர் ஃபீல் பண்ணாரு, நான் பேச விட மாட்டேன்றீங்க, எவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, உங்களுக்கே புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு மக்களுடைய ஒரு விஷயத்த வந்து ஆதரவை வாங்கிக்கிட்டாரு. தெரியலங்க. ஆனா ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், விஜேஎஸ் உள்ள வரும்பொழுது வர்ற கிளாப்ஸா இருக்கட்டும், அவர் மக்கள் கிட்ட இன்டராக்ட் பண்றதெல்லாம் வந்து பயங்கரமா வந்து ஒரு எப்படி சொல்றது, ரொம்ப டச் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வெளியில வர்றவங்க, அந்த நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்திருக்கவங்க ஜாக்கியும் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, வேற லெவல்ல அவர் ஹோஸ்ட் பண்றாருங்கிற மாதிரி பேசுறாங்க. ஆனா நம்ம பார்க்கும்பொழுது அந்த மாதிரி வேற லெவல்ங்கிறது இல்ல, லெவலே வரல. அதுதான் அங்க பிரச்சனை. சோ ஸ்வாப்பிங் எப்படி போயிடுச்சு மேடம், அது வந்து எப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் நைட் போயிட்டு வர மாதிரி தான் மேடம். அது அந்த நிகழ்ச்சி போய் பார்த்து வர்றது சூப்பராக இருந்தது. வெளியே வந்த அப்புறம் தான் அங்கே ஒன்றுமே இல்லை, கீழே போட்டுற மூமெண்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன். இல்லை, அது ஐ ஃபெல்ட் அது வேற எப்படி இருக்கு, எப்படி சொன்னால் உங்களுக்கு எப்படி சொன்னால் அது எல்லாருக்கும் புரியும் அப்படின்னு எனக்கு புரியல மேடம். அப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ வெளியில இருந்து நம்ம பாருங்க என்ன அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி அதுக்காக சொன்னேன் மேடம். தெரியல, ஐ குடன்ட் நீங்க சும்மா ஏதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் சரி விடுங்க, சொல்லலாம் எப்படி சொல்றது, அதனால வாங்க. ஓகே. சோ இவரு இந்த ஸ்வாப்பிங் எப்படி நடந்தது, எப்படி இருந்தது, ஸ்வாப்பிங் வந்து ஏதாவது ஒரு டூர் மாதிரி போவாங்க, அங்க ஸ்வாப்பிங் நடக்கும். இங்க உள்ள ஸ்வாப்பிங் ரயனே இவங்க ஸ்வாப்பிங் எப்படி நடந்தது, எப்படி இருந்ததுன்னு கேட்டாரு. வாட் இஸ் இட்? ரயன் இந்த பக்கம் வந்தாரு, அந்த பக்கம் போனது எப்படி இருந்தது, ஸ்வாப்பிங் எப்படி இருந்தது இந்த ஸ்வாப்பிங். இதுக்கு ரயன் ஏதோ சொல்லும்போது இவங்க ஒரு வார்த்தை தான் சொல்லி கொடுப்பாங்க, டேய் நல்லா இருந்ததுன்னு சொன்னியே, ஏதோ ஒன்னு சொன்ன உடனே சௌந்தர்யா அப்ப நீங்களே சொல்லுங்க சௌந்தர்யா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை நல்லா பேச விட்டுட்டு சொல்லுமா சொல்லுமா சொல்லுமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொன்னதுக்கு அப்புறம் திட்டு வர்றேன், இஷ்டத்துக்கு பேசுறீங்க, இப்ப நான் அந்த மாதிரி மூஞ்சி வச்சுட்டு இருந்தா எப்படி இருக்கும் உங்களுக்கு, அந்த மாதிரி நான் பிஹேவ் பண்ணட்டுமா, இனிமே நான் யார்ட்டுமே பேச மாட்டேன் அப்படின்னு. இந்த யார்ட்டுமே பேச மாட்டேன்றதை நீங்க ஒரு 3 வாரத்துக்கு சொல்லிட்டே தான் இருந்தீங்க. சொன்னது வந்து அழகா யார்ட்டையும் பேசாம எல்லாருக்கும் யாருக்கோ கப்பையை கொடுத்துட்டு முடிச்சுட்டா நல்லா இருக்கும், அவ்வளவுதான். 50 நாள் வேலை திட்டத்தோட முடிச்சுக்கலாம்ன்ற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் அதே போல சௌந்தர்யாவுடைய ஃபேஸ் ரியாக்ஷன், அதற்குரிய கொஸ்டின்ஸ், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கேட்பாரு. அதற்கு எல்லாருமே கை தூக்கிடுவாங்க. சார் எங்களுக்கு எல்லாம் வந்து கஷ்டமா இருக்கு சார். தீபக் எல்லாம் கை தூக்கி எல்லாம் பேசுவார். நான் கூட உங்களுக்கு அட்வைஸ் பண்ணேன் சார். தீபக் பேசுறதே யாருமே கேட்க மாட்டாங்க. தீபக் ஃபேஸ்ல ரியாக்ஷன் இல்லாம பேசுறாரு. அவர் ஃபேஸ் ரியாக்ஷன் மட்டும் தான் இந்த வாரம் கேட்டிருப்பாரு. அதுக்கு அடுத்த வாரம் தான் தீபக் என்ன பேசுவாருன்னு கேட்பாரு போல இருக்கு. அதுக்குள்ள நிகழ்ச்சி முடிஞ்சிடும், அவ்வளவுதான். சோ அன்ஷிதா வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்களாம். அவங்க வந்து அந்த பக்கம் போனதுல வந்து 6 வாரம் இல்லாத ஒரு ஜாலி வந்து எனக்கு இப்ப இந்த வாரத்துல கிடைச்சது. ஏன்னா அவங்க சோறு போட்டு எல்லாம் மன்னிப்பு கேட்டதெல்லாம் வந்து கருணை அடிப்பில் ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. அதே மாதிரி பெண்கள் வந்து உங்களுக்காக கிராசரி கேட்டதும் ஒரு கருணை அடிப்பில் சூப்பரா இருந்து. எங்கள் வீடு எல்லா நாளும் கார்த்திகை ரொம்ப அற்புதமா இருந்தது. அந்த நிகழ்ச்சி சூப்பரா இருந்தது. விஜய் ஹோஸ்ட் அற்புதம்.
முடிச்சிடலாமா? அவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சு, அவ்வளவுதான், நிகழ்ச்சி முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிடலாம். அதுக்கப்புறம் இவர் உடனே பாராட்டுவார், உங்க கம்ஃபர்ட், அந்த நம்பிக்கை எல்லாம் வரும், அவ்வளவு அழகு அப்படின்றாரு. சாச்சனா பண்ணது ஒரு ஹாப்பி மூமெண்ட் அப்படின்னு. ஆண்டவரே எம்மேல இறக்கமாயிரும், ஆண்டவரே ஆண்டவரே எம்மேல இறக்கமாயிரும். அங்க போய் யாராவது கொடுத்தாங்கன்னா அது எப்படி, அதுதானே கோடு போட்டிருக்கு. நீங்களா எடுத்துட்டு போனா என்ன, விம் எடுத்துட்டு போனா அரிசி கொடுத்தனா இது வந்து தப்பாயிடுது. ஆனா அவரு சக்கரை எடுத்தாருன்னா அது சரியாயிடுது. சாப்பாடு ஊட்டினதுக்கு திட்டுவாரே ஜாக்கி, சாப்பாடு எப்படிப்பா ஊட்டுறீங்க அப்படின்னாங்க. என்னடான்னா இவங்க வந்து இதுல என்ன கொடுமைன்னா, சாச்சனாவுடைய அந்த பொண்ணு கொஞ்சம் சில நேரத்தில் ஸ்மார்ட்டா பேசுங்க, அவ்வளவுதான் முடிஞ்சது. இவங்களும் அதாவது ஜாக்லினே தப்பு செய்யும் போது கூட அது வந்து கரெக்டா சில விஷயங்கள் சொல்லிச்சு. இவரு இந்த அப்பா மகள் பாசத்துல அந்த பொண்ணு கெட்ட பேர் தான் ஆக போகுது. ஜெயிச்சா கூட என்ன சொல்லுவாங்க தெரியுமா, போ அங்க சாக்லேட் கேட்டா எல்லாம் கொடுத்துட்றாங்க அப்படின்ற மாதிரி அந்த ப்ரிவிலேஜா தான் அது போகணும்னு வச்சுக்காங்களேன். அந்த மாதிரி எனக்கு இன்னொன்னு தோணுச்சாக்கி, இந்த கிரியேட்டிவ் ஹெட் டீமே ஏதோ ஒண்ணு மாத்திருக்காங்களா. அவங்க சொல்லிருப்பாங்க, சார் இந்த ஒரு வாரம் தான் விடுங்க, அதுக்கு அடுத்த வாரத்துல நாங்க புதுசா வந்திருக்கோம், அப்ப பேசிக்கலாம், அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? நம்பிக்கை தானே ஜாக்கி வாழ்க்கை. எவ்வளவு விஷயங்கள் இப்ப எவ்வளவு லைன் கட்டி ஏலங்காத்து சரி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும், கலங்காதே கலங்காதே நீயும் நெஞ்சுக்குள்ள, இருளாத விடியாத நாளும் இங்கு இல்ல, ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான் நிழல் நிக்குதே நிக்குதே, ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான் நிழல் நிக்குதே நிக்குதே, உன்னை நம்பி நீ முன்ன போகையில பாதை உண்டாகும். அவ்வளவுதான். ரைட், போங்க. ஓகே, ஸோ இவங்க இந்த விஷயம்லாம் முடிச்சுட்டேன் இல்லையா. அதுக்கப்புறம் வந்து கேர்ள்ஸ் டீமுக்கு வந்து அவங்க பண்ண விஷயங்கள்லாம் சூப்பர் அப்படிலாம் சொல்லி முடிச்சிட்டாரு இல்லையா. தட்ஸ் ஆல். எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க, இவர் பிரேக் விட்டு போயிடுவாரு. ஆனா இவங்க எல்லாம் போய் அவங்களுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அவரு ரஞ்சித்லாம் வந்து அப்படியே ஃபீல் ஆகி தேங்க்ஸ் சொல்லுவாரு, நீங்க போய் எங்களுக்காக கேட்டீங்களாமா அப்படின்லாம் சொல்லி. பவித்ராவை, தர்ஷிகா, ஆர்ஜி ஆனந்தியை வேற பாராட்டுவாரு. அவங்களுக்காக நீங்க ஏங்க இவங்கள்ட்ட நான் என்ன கேக்குறேன், ஒத்த கண்ணனுக்கு ஒரு ஃபீல் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஜாக்கி. ஒரு எபிசோட்ல இருந்து போன பிக் பாஸ் சீசன்ல அதுக்கு முன்னாடியே நிறைய பேசுவார். அவர் வந்து எல்லாத்தையும் வழி நடத்தி எடுத்துவார். பொய் சொன்னா கூட காலை எடுத்துன்ற மாதிரி நல்லா ஆக்டிவா. அதுதான் பிக் பாஸ். அவர் என்ன ஆயிட்டாருன்னா, போன சீசன்ல நம்ம மரியாதை போச்சு, அதுக்கு முன்னாடி சீசன்ல போச்சு, இந்த சீசன்ல என்ன பெருசா கலர் மாத்தணுமாவே. எல்லாம் சீரியல் பூமரா சுத்திட்டு இருக்குதுங்க. இந்த டயலாக பேசிட்டு தெரியுங்களா, அந்த மாதிரி. அதுவும் நீங்க ஒண்ணு இல்ல, அருணுடைய அந்த ஆஸ்கார் நடிப்புக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் ஒண்ணு சொல்லுவேன். சொல்லுங்க. அந்த பொண்ணு கேட்கும், அந்த பொண்ணு கற்பனையில சொல்லும், என் குழந்தைய விட்டுட்டு போயிட்டேன் நீ என்ன அப்படின்ற மாதிரி. பவித்ரா பயங்கரமா கேட்கும், இந்த இது ரோஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு. இல்ல மேடம், அப்ப அவங்க நடிப்பாங்கன்ற அந்த நடிப்பு நல்லா இருக்கும்னு சொல்ல வர. அந்த டைம் இருக்குல்ல, நல்லா விளையாடினா ட்ரெஸ் பத்தி பேசுங்க ஜாக்கி, இல்லன்னா ட்ரெஸ் பத்தி எல்லாம் பேசாதீங்க, புரியுதா? வந்துட்டாலே இளையவளின் இடை ஒரு நூலகம் படித்திடவா, பனி விழும் இரவுகள் 1000 இடைவெளி எதற்கு சொல் நமக்கு, உன்னானம் ஒரு முறை விடுமுறை எடுத்தால் என்ன. ரைட், வாங்க ஜஸ்ட் பிரேக். இதுதான் ஜஸ்ட் பிரேக். ஏன்னா நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஒத்தகண்ணனுக்கு இப்ப போன வாட்டில எப்படி தெரியுமா கேட்பாரு, கமல் சார் நீங்க என்னோட விளையாட்டுலயே நீங்களே கை வைக்கிறீங்களா, ஏதாவது நல்லா கேட்பாரு. நான் தானப்பா அந்த பொண்ணை விளையாட சொன்னேன், ஏன்பா இந்த மாதிரி கேட்கறேன்னு ஒரு மாதிரி கேட்பாருன்னா, இவரு பேமெண்ட் வந்தா போதும் ஆயிட்டாரு போல. இது இல்ல, ஏதோ இவருக்கு வந்து எந்த பக்கம் போனாலும் அடிக்கிறாங்கன்ற மாதிரி ஏதோ அவரு தெரியுது. அது யாரு யோசிச்சு பேசுறாரு, விஜய் தான். விஜய் விடுங்க ஜாக்கி, நான் சொல்றது ஒத்தக்கண்ணனாவது கேள்வி கேட்கலாம்ல. ஒத்தக்கண்ணன் வந்து வாய்ப்பே கிடையாது. அவரையும் பாக்குறதே இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு நினைச்சேன், நீங்க போன வாட்டியே சொன்னீங்க அவரு புதுசா கல்யாணம் இருக்கு, அவர் வீட்டுக்கு போகணும். நீங்க புதுசா கல்யாணம் ஆன ஜோர்ல குழந்தை வேற பிறந்துச்சு அவருக்கு, அது தெரியுமா உனக்கு? அது வேற குழந்தை வேற பிறந்துச்சு, அதனால அங்கேயும் இங்கே அணைஞ்சிட்டு இருக்க. டைப்பர் மாத்ததே ஒரு நேரம் சரியாயிரு. சரி விடுங்க, அது ஒண்ணும் பண்றது இல்லை. சரி விடுங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கைத்தட்டல் தான் ஜெயிக்க என்னால தாங்க முடியல. இப்படி வேற இப்படி வேற கட்டுவாரு, லவ் யூ அப்படின்னு வேற சொல்லுவாரு. லவ் யூ சார், லவ் யூலாம் வந்து லவ் இல்ல சார், ஆமா சார் லவ் சார் அப்படிங்கிற மாதிரிலாம் வேற பேசிப்பாங்க ஆடியன்ஸும் இவரும். எனக்கு லவ்வா, கிரஷ் பண்ணிட்டு போயிட்டீங்க, இதுல என்ன லவ்
அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் விடுங்க. அதுக்கப்புறம் வந்து சௌந்தர்யா டாஸ்க் ஒழுங்கா கொடுக்கல அப்படின்றப்பதான் சௌந்தர்யா வந்து அடுத்து வச்சு வாங்குவாரு. ஃபர்ஸ்ட் ராயனோட பேசினதுக்கே வச்சு செம்மையா வாங்கினாரு. ராயனுக்கு நீயே பேசாமா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் வந்து டாஸ்க் ஒழுங்கா கொடுக்கலன்னு சொல்லிட்டாங்களா அவங்க. ஏங்க போன பெண்களை நீ வந்து எந்த கேள்வியுமே கேட்காம அந்த பிக் பாஸ் ஸ்மால் பாக்ஸையே நோண்டி 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 கேட்டுட்டு இருக்க மாதிரியே இருக்கும். சேம் ஃபார்மேட் அப்படியே ஆண்கள் பக்கம் எந்த கேள்விகளுமே இல்லாம பெண்கள் பக்கம் மட்டுமே கேள்வி கேட்டிருக்க மாதிரியே இல்லை, ஒரு ஃபீல் இல்லை. அதுலயும் அது மாதிரிதான் இருக்கு எனக்கும். அதான் அதிகாரம் இருக்கிறவங்களை கேள்வியே கேட்க கூடாது, அதிகாரம் இல்லாதவங்கள தான் கேள்வி. ஏன் சார் நான் என்ன கேக்குறேன், ஆண்கள் பக்கம் கேள்வி கேட்காத விடுங்க, பெண்கள் பக்கம் மட்டும் நீங்க கேள்வி கேட்டீங்களான்னு கேக்குறேன். பெண்கள் பக்கம் ஆனதுல சும்மாதான் சார் சுத்தி சுத்தி வராங்க. நீங்க அவங்களெல்லாம் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அவங்கள கேள்வியே கேட்க மாட்டேன். அப்ப விளையாடுற ஒரு பொண்ணு தானே நீங்க கேள்வியே கேட்டுட்டு இருக்கீங்கன்ற. இருக்கிறதே 2 பேர் தான் கண்டென்ட் கொடுத்துன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்ப மஞ்சரி கொஞ்சம் வராங்க. அடுத்த வாரம் மஞ்சரிக்கு தான் நினைக்கிறேன் இருக்கு பாயசம். மஞ்சரிக்கு பாயசம் இருக்கு. ஏன்னா மஞ்சரி வேற கேப்டன் ஆயிட்டாங்க, நிறைய பேர் சொல்லின்னு இருக்காங்க. அது எப்படின்னு தெரியல. அதனால இப்ப மஞ்சரிக்கு தான் வந்து பாயசம் போடுவார் பாருங்களேன். நீங்க எல்லாத்த விட இன்னொரு இப்ப ஒத்தக்கண்ண இந்த பக்கம் மாத்திருக்காருல, மாத்தினோடனே ரூல்ஸே மாத்திரம் ஆச்சரியப்படுறதுக்கு இதுவே பண்ணாம போயிடலாம் சமையல் காமன் அவ்வளவுதான். ஜாக்லின் ஒரே பொண்ணு வந்து எல்லாம் செஞ்சிட்டு இருந்தது. நான் அதான் கேட்கிறேன். அவ்வளவு பேசுறீங்கல்ல, ஒண்ணுமே செய்யாத அருணை வந்து கேப்டன்ஷிப் பாராட்டுறத கேக்குறீங்களே. கேப்டனா இருந்து அவர் கிச்சனுக்கே போகல, அதை பத்தி கேள்வி கேட்டீங்களா? சரி, அதாவது இதுக்கு முன்னாடி 4-3 நமக்கு எதுவுமே தெரியாது. இந்த 1 ஹவர்ல அவங்க என்ன காமிக்கிறாங்களோ அதை வச்சுதான் நம்ம எதுவும் பேசுவோம். இப்ப 24 மணி நேரம் கேட்கும் போது ஷோவுடைய ஹோஸ்ட் எல்லாமே ஜோக்கரா மாறிடுறாங்க. நீங்க நல்லா கவனிச்சிருக்கீங்களா? நீங்க அப்ப நீங்க எதுக்கு இதெல்லாம் போடுறீங்க? நீங்க இதெல்லாம் போடும்போது எல்லாம் பாக்குறாங்க. அப்ப 1 ஹவர்ல இருக்கிறதா கேட்கும் போது அதை நீங்க 1 ஹவர்ல போட்டு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு போயிடலாமே. அப்போ உங்களுக்கு இந்த வியூவர்ஷிப்பும் வேணும், இந்த இதுவும் வேணும், அது வேணும். ஆனா நாங்க நினைக்கிறதா பண்ணோம்னா இது உருப்படம் போயிடும். அவ்வளவுதான். நேர்ல தான் போய் பேசணும் மொமெண்ட். அதுதான். இவங்க வேற டாஸ்க் என்னமா அப்படின்னு சரியில்லைன்னா பிக் பாஸ் கொடுக்குற டாஸ்க் நினைச்சேன். வேற சௌந்தர்யா ஜாலியா பேசும். அதுக்கப்புறம் டாஸ்க் ஏமா அதை செய்யல அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த ஒரு விஷயத்த எடுத்து வச்சுப்பாரு. அருண் பயங்கரமா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து சௌந்தர்யாவுடைய ஃபேஸ் வந்து பிளசண்டா இருக்கான்ற கேள்வி எல்லாம் முடிச்சு விட்டுருவாரு. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, மூடுக்கு ஏத்த மாதிரி இருக்கே, என்ன காரணமா என்னமோ கேட்டிருக்காரு ஜக்கே. மூடுக்கு ஏத்த மாதிரி இருக்கிறியே, என்ன பிக் பாஸ்? அது ஹிந்தி பிக் பாஸா? தமிழ் தானே? தமிழ் தான் சார். டாஸ்க் பண்ணணும்ன்ற மூடே வர மாட்டேங்குதுங்கிற மாதிரி சொல்றீங்களே, அதுக்கு என்ன காரணம் கேட்பாரு சார். நீங்க இருக்கீங்க பாருங்க. அதே போல ராணவுக்கு அடுத்து ஃபீல் பண்ணுவாரு. ராணவ் எல்லாரும் கேக்குற மாதிரி உன்னை ஒதுக்குற மாதிரி தான் இருக்காப்பா, சொல்லுப்பா அப்படின்னு ஃபீல் பண்ணுவாரு. ராணவ் வந்து அவர் என்னத்துக்கு வந்திருக்காருன்னு அவருக்கே தெரியல. ஏதோ ஒரு ஃப்ளூக்ல வந்து ஆடுனது இதாயிடுச்சு. திரும்ப கேக்குறாருங்க அவர்கிட்ட, என்னதான் உனக்கு? எல்லாரும் தான் சார், எல்லாரும் தான் சார், எல்லாரும் தான் சார் தான் சொல்லிட்டு இருக்கிறாரு அவரு. அப்ப ராணுவ தானே திட்டணும். நீங்க சும்மா சாதாரணமா பேசின ராயனை திட்டி உட்கார வச்சீங்க. அதுதான் பெரிய பையனாங்க அவரு, ரொம்ப வெல் டு டு ஃபேமிலியா ராணுவ. அதுக்கு அவரை கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்றேன். அதுதான் எங்க இருக்குன்றது ஒண்ணு இருக்குல்ல. என்ன கூட தான் எங்க பாஸ் வந்து ஒரு தடவை சொன்னாரு, நான் ஏதோ ஒரு விஷயத்துக்காக போகும்போது என்னை விட 2-3 லெவல் ஜாஸ்தி இருக்கிறவங்கள்ட்ட நான் வந்து ஒர்க் கேட்கற மாதிரி இருந்தது. நீ இந்த கேள்வி கேட்கற இடத்துல இருந்தீங்கன்னா அவங்க யாரா இருந்தாலும் நீ அதை பத்தி கவலைப்படாது, சிஓவா இருந்தாலும் அவங்க நீ சொல்ற வேலையை செஞ்சுட்டு தான் போகணும் அப்படின்னாரு. அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னாரு. அந்த மாதிரிதான் இவரும் கேள்வி கேட்கிற கொஸ்டின்ல இருந்தீங்கன்னா யாரா இருந்தாலும் கேட்கணும். நீங்க அதுதான் ராணுவ உனக்கு ஃபீல் ஆகுதா, ராணுவ உனக்கு ஃபீல் ஆகுதா, நான் தனக்கு ஃபீல் ஆகுதுங்கிறத கூட அவரெல்லாம் சொல்ல தெரியல ஜாக்கி. உண்மை. அப்படி இருக்கும்போது நீங்க அவர்கிட்ட ஃபீல் ஆகுதான்னு கேட்டு வாட் இஸ் த யூஸ்ன்னு சொல்றேன். there is no point in talking. இந்த பக்கம் பேசணும்னா ஜாக்கு நிறைய பேசுதுன்ற ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இருக்குது. சரி, அந்த பக்கம் பேசினா சரி விடுங்க. அதன் பிறகு வந்து எவிக்ஷன் பத்தி டைரக்டா வந்துருவாரு ஜாக்கி. ஆமா, எவிக்ஷனே எல்லாருக்கும் எது கொடுத்தாங்க, நம்பர் போய் பார்ப்பாங்க. ரியாவுக்கு மட்டும் இருக்காது. அதுக்கப்புறம் அவங்க அழுவது உண்மையிலேயே வருத்தமா இருந்தது. அவங்க வந்து எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டே போறேன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து லக்கே எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி விஷயங்களை சொல்லுவாங்க. ஏன்னா இப்பதான் கிடைச்சது, என்னதான் நம்புறாங்களா. எனக்கு எங்க ரியா வந்து பிரச்சனையானாங்கன்னா, அவங்களுக்கும் நிறைய இடங்களில் புரியல. அவங்களுக்கும் இந்த சட்டையை போட்டுட்டு நான் உட்காந்து அதை தொட்ட தப்புன்னும் போது எனக்கு உடஞ்சி போச்சு, அந்த பொண்ணு மரியாதையே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி சில இடங்கள்ல வந்து எப்பயுமே ஜாக்லின், சவுண்டு, பவித்ரா, தர்ஷிகா விடுங்க, தர்ஷிகா ஓகே, இவங்கலாம் வந்து மைண்ட்ல என்ன தோணுதோ அதை அந்த சண்டை போடுற டைம்ல கரெக்டான விஷயத்தை எடுத்து வந்து வருவாங்க. அந்த விஷயம் இந்த பொண்ணு கிட்ட இல்லைன்னு சொல்ல வரேன். கேட்கணும் போது டக்குன்னு ஏதாவது ஒன்றத்தை வந்து கிரிஞ்சா பேசிதான் அது மாட்டிக்கிச்சு.
பட் போறப்ப ரொம்ப நிறையவே அழுதுச்சுன்னு வச்சுக்காங்களேன். அதேதான் கொடுத்த ஆட்டிடியூடுக்கும் பேசின பேச்சுக்கும் சம்பந்தமே இல்லை. அதேதான் அதுதான் அவங்களுடைய பிரச்சனை. அந்த மாதிரி நீங்க ஆட்டிடியூட் கொடுக்கும்போது நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அதை நீங்க அவ்வளவு கொடுக்க வேண்டி வரும். இல்லைன்னா நீங்க அதை அவ்வளவு கொடுத்துருக்க வேண்டியதில்லை. பட் ஆனா அவரு மூட் ஆஃப் விஜேஎஸ் அது கமலா இருந்துன்னு வச்சுக்கலாம். அந்த சென்டிங்ல தப்புன்னு ஒரு அந்த பொண்ணு தழுது எடுக்கும் போது டக்குன்னு போட்டு பாருங்க. நான் இதே மாதிரிதான் ஆழ்வார்பேட்டையில இருந்து கோடம்பாக்கம் நடந்தே போயிட்டு இருந்தேன். அழுகு பசி என்ன பண்றதே தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு கதையை வருவாரு. அந்த ஹக் அந்த இடத்துல ரொம்ப தேவையான விஷயம். அந்த சென்ட் ஆஃப் நான் திரும்பவும் சொல்றதுதான், கமல் மாதிரி ஒரு சென்ட் ஆஃப் ஒரு தன்னம்பிக்கையோட அனுப்புற ஆளை பார்க்கவே முடியாது. என்னவோ போங்க. ஒத்தகண்ணன் சொன்னாப்ல ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அதே போல சமாதானப்படுத்தினதுல எல்லா பெண்களும் சமாதானப்படுத்தினாங்க. அங்க ஆர்ஜே ஆனந்தி அங்க காணவே காணோம். அவங்க புக் வச்சிருந்தாங்க படிக்க. அதாவது புக் வந்துருச்சு, அதை படிக்க போறீங்க டாஸ்க். அப்ப அவங்க வெளில அனுப்புறப்ப இந்த டைல்ஸ் அந்த பேர் என்ன இந்த நண்டு வேஷ்டிகளை பத்தி படிக்கணும், அவ்வளவுதானே. அதை படிக்கிறதுக்கு அந்த டாஸ்க் புக்கே வச்சு ஆம்பளை பசங்களும் அங்க வெளியே நின்று பேசிருப்பாங்க. இந்த பொண்ணு ஆனந்திக்கு தனி மரியாதை. ஆமா, தனி மரியாதை. இந்த பக்கம் சாச்சனாவுக்கு சாக்லேட் ரொம்ப சிறப்பா இருக்குது இந்த ஷோ. அந்த பக்கம் தீபகா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவரு சீனியர் வேற இருக்கு, இவரு சீனியர் வேற, அதனால அங்கேயும் கேட்க முடியாது. ரஞ்சித் அதுக்கு மேல அவரையும் கேட்க முடியாது. இவரு சத்யன் ரொம்ப நாளா தெரிஞ்சவர், அவரையும் கேள்வி கேட்க முடியாது. யாருக்கு ஹாப்பியா சொல்லுவாரு ஜாக்கி. அருண் சத்யா 3 பேரும் என்ன அப்படின்னா என்ன சொல்றது, பாத்தல அண்ணா எப்படி கரெக்டா கேட்டு போனாரு அப்படின்னுவாங்க. அருண் சொல்லுவாரு, டே நான் என்ன தெரியுமா, அந்த இடத்துல பர்சனலா தான் எனக்கு தோணுச்சு மச்சி, நான் ஒரு கேப்டன் ஆனலாம் பேசுவாரு. இதுதான் ஒரு வாரமே இவங்களை இப்படி பேச விட்டு பாக்குறதே வேலையா போச்சு இவருக்கு, அவ்வளவுதான். நீங்க என்ன ஒரு கைடிங்கோ இல்ல ஒரு மென்டரிங்க கொடுக்குறீங்கிறதுதான். அது எதுவுமே இல்ல, பண்ணா தப்பு பண்ணட்டும், அவங்க பண்றது சரிங்கிற மாதிரியான ஒரு மென்டரிங்க கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இது எப்படி கரெக்ட் ஆகும் சொல்லுங்க. சரி விடுங்க. ரியா வெளில வந்ததுக்கு அப்புறம் அவருடைய அந்த விஷயங்கள், அவங்க ரியா எல்லாரையும் பார்த்து பேசுவாங்க. எனக்கு ரியா செம காமெடி. ஜாக்லினை பார்த்து பேசவே மாட்டாங்க. அது யாராவது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவங்கதான் சமாதானப்படுத்துவாங்க. போடா நான் எடுத்து வச்சிடறேன்டான்னுவாங்க. சௌந்தர்யா மிஸ் பண்ணேன்னு சொல்லுவாங்க. ஆர்ஜே ஆனந்தியை கூட பேசுவாங்க. ஜாக்லினுக்கு அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அண்ட் நம்ம ஒரு பேர் என்ன ஜெஃப்ரி கிட்ட கூட சொல்லுவாங்க, நல்லா விளையாடிட்டு வா. ஆனா எனக்கு இந்த சீசன்ல அது இந்த எபிசோட் இந்த 42nd இன்னைக்கு 42nd 43, அதாவது ரியா போயாச்சு. இப்ப வீட்டுக்கு ஒரு குட்டியான எடுத்து வைக்கிறாங்க. தீபக் போக சொல்ல, தீபக் என்னையா சொல்றீங்க அப்படின்ற மாதிரி பாப்பாரு. நிறைய சொல்றேன் போயிட்டு அப்படின்ற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படின்ற மாதிரி சொல்லுவாருன்னு வச்சுக்கோங்களேன். அது வரும். அது முன்னாடி இப்ப குட்டியான வந்தாச்சு. சௌந்தர்யா தான் எடுத்து வருவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன குட்டியான இவங்க எல்லாம் எல்லாத்தையும் போட்டு அனுப்புவாங்க. ஜாக்லின் மாத்திருவாங்க. ஜாக்லின் வீடு மாறப்போகுது சொன்னதுமே இந்த சீசன்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த எபிசோட தயவுசெய்து நண்பர்களே ரிவைண்ட் கூட பண்ணி பாருங்க. அதிர்ச்சி பைத்தியத்தை நீங்க நேர்ல பாத்திருக்கீங்களா? அப்படி ஒரு அதிர்ச்சி பைத்தியத்தை நீங்க பாப்பீங்க. அப்படியா வீடு மாற போறோமா அப்படின்னு அதிர்ச்சி ஆகி அப்படியே அந்த லெவல் அந்த 6 நினைக்கிறேன் ஒரு அதிர்ச்சி பைத்தியம் இருக்கும். வீட்டுல வந்துட்டியா, சாப்பிட்டியா, கால் கழுவிட்டியா அப்படின்ற மாதிரி நிற்கும். அந்த மாதிரி வீடு மாறினது அதிர்ச்சி பைத்தியமா. ரஞ்சித் அழகா அதை ப்ரொமோட் பண்ணி நல்லா செஞ்சிருந்தாருங்க. அந்த சீனை திரும்ப பாருங்க. அதாவது இந்த இதுக்கு அருமருந்தான் அந்த சீன் உங்களுக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபைன், அவ்வளவுதான். இந்த வீடு மாத்துறதுக்கான விஷயங்கள் ஆரம்பிப்பாங்க. இவரு அவங்களுக்கு எமோஷனல் ஆயிடுச்சு, எனக்கு எமோஷனல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. இந்த கமெண்ட் எல்லாம் படிங்க முடிச்சிருங்க. அவ்வளவுதான், ஒண்ணும் கிடையாது. அவ்வளவுதான். நீங்க வாங்க டக்குன்னு கமெண்ட் படிங்க. இவரு இலங்கேஷ்காக அந்த பாட்டு போனதுக்கு இலங்கேஷ் ஒரு $10 கொடுத்திருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றி இலங்கேஷ், தேங்க்யூ. கார்த்திக் லைக் போட்டாச்சு அப்படின்ட்டு கௌரி செழியன், அதுக்கப்புறம் பிளாக் ஹார்ஸ், அன்னலட்சுமி, பிளாக் ஹார்ஸ் ஏற்கனவே சொல்லிட்டேன். சாச்சனா ரொம்ப கன்னிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு அவர் தான். அண்ட் பாய்ஸ் ஹார்ட்ஸ் வின் பண்றதுக்காகவும் நாமினேஷன் எஸ்கேப் ஆகிறதுக்கும் அவங்க பண்ண விஷயங்கள்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் குருபாண்டி அவர்கள் அண்ணா கமல் சார் BB 6, 7 மட்டும் தானே ஒழுங்கா பண்ணல, மத்தபடி அவர் ரொம்ப நல்லா பண்ணார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும், விஷால் அவர்கள் ஸ்கூல்ல உச்சா கூட டீச்சர் சொன்னாதான் உண்டு. ஆனா இவங்க என்னடா அப்படின்னா ஏதோ ஐடி ஸ்டாஃப் மாதிரி ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதேதான், அதுவே அவருக்கு தெரியல. அதெல்லாம் விடுங்க. விஜேஎஸ்க்கு தெரியுமே எப்படி ஸ்கூல் இருக்கும்ட்டு. அப்புறம் எப்படி அந்த டாஸ்கே நல்லா இருக்கு. அந்த டாஸ்க் நல்லா இருக்குன்னு சொல்றதை விட எல்லாமே தப்பு பண்ண எல்லாத்தையுமே சூப்பரா பண்ணீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவ்வளவுதான் அங்க மேட்டரு. அண்ட் எஜ்வன்ங்கிறது ஜெயந்தியோடைய பையனுடைய நேமா. அவங்கள மை நேம் இஸ் ஜெயந்தி அப்படிங்கறதையும் நம்மள சீசன் 3ல இருந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சங்கீதா சண்முகம் ஜாக்கி உங்க அஞ்சரை பொட்டி போஸ்ட் சூப்பர்ன்ட்டு ரொம்ப எல்லாருமே
அது வந்து சொல்லிருந்தாங்க. இத பார்த்ததுமே வந்து இவ பிரியா வந்து ஒரு அஞ்சரை புட்டியை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கா. இப்பதாண்டி அதை ரெடி பண்ண, நல்லா பிளாஸ்டிக் டப்பா எல்லாம் போட்டு அழகா ரெடி பண்ண அது இல்ல சரி டோக்கன் ஆஃப் லவ் அதை எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. மாயாகுமார் சொல்லுங்க ப்ளீஸ். இல்ல மாயாகுமார் சொல்லியிருந்தாங்க, நம்ம தான் தப்பா யோசிக்கிறோமான்ற மாதிரியான ஒரு ஃபீல் வந்துருது அப்படிங்கறதையும். நீங்க எங்க பேசினாலும் இந்த பக்கம் வாங்க, நாங்க ஒரு வேளை தப்பா பண்ணீங்கன்னா நீங்க கிளம்பிடலாம். ஏன்னா நாங்க கூடுமான வரை வந்து அங்க என்ன நடக்குதுன்றத முன் வச்சுதான் நம்ம பேசுறது. தைஜா அவர்களும் வந்து சொல்லியிருந்தாங்க, யாராவது இந்த வீடியோ முதல்ல விஜய்ஸ்க்கு அனுப்புங்கயா, அட்லீஸ்ட் அவர் மாறட்டும் இல்ல ஹோஸ்ட மாத்தட்டும்ன்ற மாதிரி. அண்ட் ஜோதி லட்சுமி எல்லாரும் நாளும் இந்த வீக்கெண்ட் பிக் பாஸ் வந்து வாட் எவர் ஹேப்பன்ட் வாஸ் அ பிராங்க் ஃப்ரம் நெக்ஸ்ட் வீக் வந்து புதுசா ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம். விஜய்ஸ் ஓல்டு வைன் என்ன நியூ பாட்டில்லாம் சிம்பிளி வேஸ்ட் அப்படின்ட்டாங்க. அரவிந்தன் அருள்மொழி அவர்களும் வந்து இன்னைக்கு விஜய்ஸ் ஹோஸ்ட் பண்ண விதம் வந்து பார்த்து பயங்கர அப்செட். உங்க ரிவ்யூ பார்த்த அப்புறம் தான் வந்து மனசே வந்து லேஸ் ஆகி மைண்ட் ஃப்ரீ ஆகி ஸ்டொமக் லூஸ் ஆகி நாங்களே வந்து நம்ம சரியா தான் பேசுறோமா இதுல நான் சரியா தான் பேசுறேனான்ட்டு அந்த இது வந்துருமா என்னது சொல்லிவிட்டேன் அப்படின்ட்டு திரும்ப வடிவலிக்கப்ப சங்கிலி முருகன் வந்து அப்படியே அதிர்ச்சியா வருது. அந்த மாதிரி தான் நாங்களே ஆயிட்டோம். என்ன நம்ம சரியா தான் பேசுறோமா இல்ல நம்ம சரியா நம்ம தான் தப்பா ரைட்டா அப்படின்ற ஒரு பெரிய குழப்பங்கள் ஓடிட்டு இருக்கு. வாங்க சீக்கிரம் முடிச்சிடலாம். அதே மாதிரி போனாக்கு வந்து இந்த ஸ்வாப்பிங்க பத்தி பயங்கர டவுட் இருக்கான். ஐ திங்க் பிபி வில் somehow make it in favor of boys நாங்க. நான் எனக்கு கூட அதே டவுட் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் அங்க வந்து ஒருத்தர் வந்து ஏற்கனவே இப்ப எல்லா பெண்களும் அப்படின்னு சொல்ல முடியாது, அவங்க ஏதோ சீஃப்ல ஏதோ ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு போல. இத வந்து 24 ஒத்தகண்ணனே வந்து அந்த மாதிரி ஏதோ சம்திங் ஏதோ ஒத்தகண்ணன்னு சொல்ல முடியாது, டீமே வந்து ஏதோ பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல ஒண்ணுமே இல்ல ஜாக்கி, போன எபிசோட விட்டதே இந்த எபிசோட்ல பிடிக்கும், போன சீசன்ல விட்டதே இந்த இப்ப எல்லாருமே கதறதெல்லாம் பார்க்கும்போது மாயா கதற மாதிரி பூர்ணிமா வந்து இதெல்லாம் வந்து ஃபேஸ் மாத்துவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க ஃபேஸ் மாத்தி கற்பனை பண்ணிக்கிறாங்க அவ்வளவுதான். அண்ட் ஜாக்கி டிவில வந்து ஐ திங்க் there is some உள்குத்தின் விஜய் சப்போர்ட்டிங் சாச்சனா ஹேண்ட் பேக் 5 ஸ்டார்னு வாங்கி கொடுத்துட்டு சனியன் டாடின்னு வருது சப்போர்ட் பண்ற மாதிரி கோத்து விட்டுறாரோ அப்படின்னு. ஓகே, அதன் பிறகு மைக் வந்து பிளாக் ஷீப்பின் ஆண்டவர் டீமா டாடி டெலிகாஸ்ட் வந்து வித்தவுட் எடிட். ஆமா ஜாக்கி, எனக்கு இன்னும் மைக் ஒன்னு வந்து உண்மையிலே அது மாதிரி பேக் ஸ்டாபிங் மாதிரி வந்து விஜய்ஸ் வந்து ஹோஸ்டிங் வந்து காலி பண்ணணும்னு சில பேர் பாத்தீங்கன்னா நம்ம இதுல வந்து அவன் ஏதோ பக்கத்து கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருப்பான், காசு வாங்கி இந்த மாதிரி மைக் மாதிரி டக்குனு உள்ளார வந்து அப்படியே இது நல்ல ஐடியா மாதிரி சொல்லுவான்ல. இல்ல ஒண்ணு இல்ல, நாங்க குற்றாலத்துல ஒரு ரெசார்ட்ல தங்கி இருந்தோம். எங்க இதுல இருக்கிற வாட்ச்மேன் தான், அவரு வாட்ச்மேன தான் வேலை பார்த்துட்டு இருந்தார். வாட்ச்மேன் தானே சொல்ல முடியும். அவர் வந்து வாட்ச்மேன் நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னா பக்கத்துல இருக்கிற வாட்ச்மேன் அவர் சப்போர்ட் வந்து நீங்க எப்படி சார் அவர் வந்து அப்படி சொல்லலாம், வாட்ச்மேன் தானே சொல்ல முடியும் அப்படின்ற ஐஏஎஸ் ஆபீசர் சொல்ல முடியும். அவர் பகுதி நேரமா வந்து வேலை செய்யறாரு, அவர் அரசு ஊழியர். அது நீங்க எதுக்கு இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க, இதே காரணம் தான் இங்க எல்லாம் வந்து உட்காந்துட்டு இருக்குங்க பிக் பாஸ் வீட்லயும். நீங்க பகுதி நேரம் இருந்தாலும் உங்களுக்கு வாட்ச்மேன் தான் நாங்க கூப்பிட முடியும். என்ன நீங்க வாட்ச்மேன் கூப்பிடுறீங்க அப்படின்னு, என்ன வாட்ச்மேன் தானே இங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கு பக்கத்து வாட்ச்மேன் வந்து எங்களுக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. நீங்க அப்படிலாம் பேசக்கூடாது சார். அப்ப நாங்க அந்த அப்புறம் இவர் வந்தாரு, ஹோட்டல் உரிமை அந்த இது ரெசார்ட் உரிமையாளரே வந்தாரு. உரிமையாளர்னா பாத்துக்கிறவர், அவர் தான் மேனேஜர் போஸ்ட்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட நாங்க சொன்னேன், சார் உங்க வாட்ச்மேன் கேள்வி கேட்டா கூட பரவாயில்ல, பக்கத்துல இருக்கிறவர் வந்து எங்களை கேள்வி கேட்கறாரு. அப்புறம் பக்கத்துல இருக்கிறவரும் வந்து சூப்பர்வைசரும் வந்து மன்னிப்புலாம் கேட்டு போனாரு. அந்த மாதிரி பக்கத்து கம்பெனில இருக்கிறவங்க கூட கேள்வி கேட்கிற மாதிரி ஆயிப்போச்சு. சரி விடுங்க. சாச்சனா வந்து 5 ஸ்டார் கேட்டது வந்து மகாராஜா கிளைமேக்ஸ் வந்து தாண்டிருச்சான். அதுக்கு அடுத்து யாரோ ஒருத்தவங்க என்ன சொன்னாங்க, சாச்சனா வந்து நேத்துல இருந்து வந்து டாடி சார்னு கூப்பிட்டாங்க, இன்னைக்கு பார்த்தா அவங்க வந்து டாடின்னு கூப்பிடுறாங்க. இது அப்படியே மாத்திக்க வேண்டியதுதான். இதே மாதிரி வந்து இவரும் வந்து டாடி தானே கூப்பிட்டு இருந்தாரு முத்தகண்ண சத்யா கூட வேண்டியதான். அப்புறம் என்ன அதுல இன்னொரு போனம் பாலகன் சொல்லிட்டாங்க, ஐயோ சுதா மேடம் ஆனந்தி பத்தி மட்டும் வேண்டாம், வீடியோஸ் அபவுட் ஹர் ஆர் ஐயோ தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் நந்தன் வந்து சாச்சனா நேற்று வரை ஆமா நீங்க சொல்லிட்டீங்க, நந்தன் படிச்சதுதான் சொல்லிருக்கீங்க. உல்லாசபரி சொல்லிருக்காரு, சர்க்கஸ் துப்பாக்கி பின்னாலையும் சுடும் அன்னி பிரேக்கப் மொமெண்ட் சந்தோஷம் பொங்குதேவா. லசப்பறவை இருக்கு வாங்க. நித்யா பிரபு லாஸ்ட் சீசன்ல நெப்போ கிட்ஸ் சலுகைன்னு போச்சு, இந்த சீசன் புதுசா மகாராஜா கிட் சலுகை போல தட்டி டாப் 5க்கு சாச்சனா வந்து அனுப்பிடுவார் விஜய்ஸ் அப்படின்னு இருக்காங்க. அண்ட் வாட் இஸ் யுவர் பிரேக்கப் பார்ட்டி சாங் ப்ளீஸா? பிரேக்கப்லாம் சாங்லாம் தெரியவே தெரியாது எனக்கு. நம்ம ஒரு மாதிரி எப்பவும் ஜாலியான மொமெண்ட் அப்படி லவ் கண்டென்ட்லயே இருந்துட்டோமா, இப்ப திடீர்னு பிரேக்கப்னா நம்ம என்ன பண்றது சொல்லுங்க.
அதனால தெரியல. சுதாராணி அவர்கள் ஹாய் அண்ட் வேல் அவர்களும் நீங்க மாசம் ஜாக்கி மாஸ் அப்படின்னு போட்டிருந்தாரு. லைவ்ல திருட்டு பிரியாணி சமைச்சிட்டு இருக்காங்க விஷால், தர்ஷிகா, சாச்சனா, ஆனந்தி, அன்ஷிதா அண்ட் அருணா. ராயன் காட் தெம் நவ். எல்லோருக்கும் சாச்சனா இன்வால்வ்டுனா கேள்வி கேட்க மாட்டேன்றாருன்னு தெரிஞ்சிருச்சு. என்ன நோக்கி போயிட்டு இருக்குன்னு தெரியுதா? டாடி டாடி சாக்லேட் டாடி முடிஞ்சு போச்சு, பிரியாணி டாடி முடிஞ்சு. ரொம்ப பசியா இவரு பசியா இருக்கு சாப்பாடு இல்லாம இருக்குன்னு சொன்னா ரொம்ப இதுவாயிடுறாரு. நீங்க வேறங்க விடுங்க, உங்க கருணையெல்லாம் எங்க வீட்டுல வெளியில வச்சுக்குங்க. வாட்ச்மேன் கூட தான் பசியில இருப்பாங்க அங்க. அதுவும் அந்த இது என்னது ஸ்டுடியோ, அது இவிபி அங்க பக்கத்துல டீ கடை கூட கிடையாது. அங்க வச்சுக்கோங்க. உள்ள இருந்தா நல்லா எல்லா நேரத்துக்கும் எல்லாம் வருது இல்ல. டெய்லி சம்பளம் கொடுக்குறாங்களா முக்கியமா எல்லாத்த விட. அப்புறம் என்னன்னு கேக்குறேன் நானு. வந்தவங்களுக்கு எல்லாம் டீ காஃபி எடுத்து தந்துட்டாங்களான்னு கேட்டுட்டு இருக்காரு. என்ன பண்றது? அதுக்கப்புறம் கோபிக் அவர்கள் வந்து வீட்டுக்கு வந்தவங்க நம்ம வரவேற்கிறோம். அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க, பாக்கிறதுக்கு வராங்க, நீங்க டீ காஃபி அதெல்லாம் ஓகே. அந்த கருணைலாம் இங்க வந்து இல்ல, உள்ளார தானே. சரி விடுங்க. அதான் கோபிகுமார் வந்து ஜஸ்ட் ஜாயின் சொல்லிட்டேன் இல்லையா. தீஸ் கேர்ள்ஸ் வில் ஹெல்ப் த பாய்ஸ் அப்படின்ட்டா. தருண் விக்னேஷ் சொல்லியாச்சு. ஜாக்கி பிரியாணி குக்கிங் வந்து லைவ்ல ஆஸ் எக்ஸ்பெக்டட் வந்து ப்ராக்சி பாய்ஸ் வந்து சாச்சனா, ஆனந்தி, அன்ஷிதா வந்து அதுக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க. விஷால் குக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த கேர்ள்ஸ் வந்து திருப்பி பாய்ஸுக்கு ஹெல்ப் பண்ணிடுவாங்க. அவ்வளவுதான். அவங்க டாஸ்க் ஒண்ணு பெருசு. இது வந்து பிரபு சொல்ற மாதிரி பேசுறவங்க தட்டி உட்கார வச்சிருக்காங்க. மிக்சர் சாப்பிடுறது எல்லாம் தப்பிச்சிட்டு போயிட்டு வாரம் சமைச்சிட்டு இருக்குது. அது எனக்கு புரியவே இல்லை. இது ஓகே. உங்களோட சாங்கை மிஸ் பண்ணிட்டாங்களாம். லைவ் வந்து மாஸ் பண்ணிட்டேன். இன்னைக்கு லைவ் வந்து மிஸ் பண்ணிட்டாங்களா ரெட் ரோஸ் அவர்கள். லாஸ்ட்ல தான் வந்தேன் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. சபரி வந்தாச்சு. ஃபாலோயிங் யூ ஃப்ரம் சீசன் 2 ஜாக்கி மாஸ் அப்படின்றத வேல் அவர்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. உங்க பாக்ஸ் ஐடியா செம சூப்பர், வெரி கிரியேட்டிவா. தேங்க்யூமா. சங்கீதா. ஏன்னா அது பாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் பெருசா போயிட்டு இருந்தபோது இது மட்டும் தான் 1.5 பவுண்ட் நினைக்கிறேன் அந்த டப்பா. அந்த ஃபுல் பிளாஸ்டிக் கப்பே வந்து 1.25 பவுண்ட். அதனால டக்குன்னு வாங்க. எல்லாமே ஃபுல்லா 7 பவுண்ட் 7 வந்துட்டு. பிரியா வந்து 2 லைக்காம். 2 தேங்க்யூ. லைக் பண்ணாதவங்க கண்டிப்பா லைக் பண்ணிடுங்க. ஆஃப்டர் பிரேக்கப் சௌந்தர்யா வந்து நன்றாக விளையாடினாராம். ஆஃப்டர் டுடே பிரேக்கப் விஜேஎஸ் நன்றாக ஹோஸ்ட் பண்ணுவார் என்று நம்பிக்கையோட நந்தன். செந்தில்குமார் வந்து ஜாக்கி யூ ஸ்டார்ட் ரிவ்யூ சம் அதர் ஷோ, யூ மே கெட் மோர் லைக்ஸ் அண்ட் வியூ இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் வர்ஸ்ட் சீசன். செந்தில்குமார் இல்ல நான் வந்து இருக்கிற எல்லா டாக் ஷோவுமே நம்ம வந்து லைவ்ல இதே மாதிரி வந்து பிக் பாஸ் முடிஞ்சாலும் இங்க வந்து நீயா நானாலாம் லைவ்லயே போவோம். அது மாதிரி நான் வந்து இதே மாதிரி ஒரு எபிசோட சிங்கிள் எபிசோடும் போடுவோம். லைவ்ல பாக்குறோம், லைவ்ல போட்டோம். அந்த டிஸ்கஷன் இதுல பாக்குறோம். தட்ஸ் ஆல். பண்ணுவோம். பிரியா சொல்லிருந்தாங்க விஜேஎஸ் கிட்ட வந்து அந்த மிடுக்கும் சரி, அந்த மாதிரி ஒரு கமல் வந்து ஒரு மாதிரி விங் பண்ணுவார்ல டக்குன்னு பீப்பிளை பார்த்து, அந்த மாதிரியான விஷயங்கள் மிஸ்ஸிங் இல்ல. அவருக்கு இன்னுமே இலகுவாக அந்த பொண்ணை போய் டக்குன்னு ஒரு ஹக் பண்ணணும் வரல. அந்த தாண்டி அது ரொம்ப ஸ்கிராட்ச்னு வந்தாங்க. இது இருக்கு மேடம். என்னாலே அது மாதிரி ரொம்ப இல்ல மேடம். உண்மையிலே எனக்கும் அந்த மாதிரி तुम पास आए மாதிரி நீ पास आए ये मुस्कुराए दिल ने न जाने जा सपने बताए हम दिलदार है ऐसे होता है क्या करो रहा है कुछ कुछ होता है क्या करो रहा है कुछ कुछ होता है. ரொம்ப அருமையா இருக்குது. அந்த மாதிரி நீலாம் ஓகேவா? அது ஹோ ஹோ அப்படிங்கறதே உங்களுக்கு வராதா? ஹோ வராதா வாயில? அதானே ஓத்தா ஓ ஓ ஓத்த ஓத் ஓத் ஓ. அது சொன்னாதான் நீ நிறைய சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். வேணாம் விட்டுரு. அவ்வளவுதான். நோ கமெண்ட்ஸ் அபௌட் இட். ஓகே. ஸோ அந்த மாதிரி எதுக்கு இதை வந்து சொல்ல வந்தேன்? குச்சு அந்த மாதிரி மொமெண்ட் நீலாம் இந்த பக்கம் வந்து அது போயிட்டு இருக்கு. ராணி முகர்ஜி இப்படி கையில பிடிச்சி கூப்பிடுறாள். எங்க உனக்கு இப்ப என்ன அந்த மாதிரி உனக்கு ஒரு ஃபீல் இருந்தது ஹக் பண்ண வரலன்னு? ராணி முகர்ஜி எப்படி பிடிச்சிப்பாரு இந்த பக்கம் கஜோல் எல்லா காதலையும் எப்படி அவரை ஹேண்டில் பண்றது, எப்படி அதை பண்றது? கைவிட சொல்றீங்களா? எனக்கு கைவிட்டு பழக்கம் கிடையாது. அதனாலதான் சார் நீங்க அவரோட உங்களை கம்பேர் பண்ணிக்கணும். கண்ணாடி கைட்டு உட்காருங்கன்னு சொல்றேன் நான். ஒஸ்ட் பிஹேவியர். ஓகே, வந்துட வேண்டியது அங்க இருந்து. இல்ல இயல்பாவே அவருக்கு வரல. அதை வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சு. அவருக்கு வந்து எப்படி இப்ப சமாதானப்படுத்தணும்னே தெரியல. அப்படியே ஒரு மாதிரி பிளாங்க். இவர் என்னத்த லவ் மேரேஜ்னு நினைக்கிறேன். அவர் வேற அவங்க ஒய்ஃப பார்த்து என்ன கல்யாணம் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. சரி விடுங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு தெரியல. அவரு துபாயில இருந்து வந்து பந்து பார்த்து அந்த 1/2 மணி நேரம் 1 மணி நேரம்ன்ற மாதிரி தெரியல. சரி வாட் எவர் இட் இஸ். சமாதானம்
பெண்ணை சமாதானப்படுத்தவே அவருக்கு தெரியல சார், அவ்வளவுதான். அதனால அது வராது பிரியா, விட்டுருங்க. சரியா? அண்ட் நோ சான்ஸ் டு கெட் பேக் பிபி இன் ரைட் ட்ராக் அப்படிங்கறது இலங்கைஸ்வரன் சொல்லிட்டாரு பை விஜேஎஸ். ஹாசனா இஸ் வெரி கிளவர் அண்ட் கன்னிங், அதை நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். யாமினி செல்வா வந்து கிரீன் சாண்ட் அலர்ட் டு சுதா when ஜாக்கி டாக்ட் அபவுட் ஸ்வாப்பிங். யாமினி, எனக்கு அந்த ஸ்வாப்பிங்கோட அர்த்தம் மட்டும் தெரியும். ஐ நோ தட். அது வந்து யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்து, முதலே சொல்லி கொடுத்து அதை மறந்து அதுக்கப்புறம் திருப்பி அலர்ட் கொடுத்து ஐ நோ டெட்ரா. தேங்க்யூ யாமினி. நானும் அவளும் கிரீன் சாண்ட் தான், அதனால அவளுக்கு அதான் தெரியும் போல. அது ஓகே ஓகே, ரெண்டு பேருமா? சரி சரி, இதுல பெருமை வேற சார். இதுல என்ன இருக்கு? ஓகே ஓகே, சரி, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, ஒண்ணும் இல்ல. ரஞ்சித்துக்கு இவ்வளவு சான்ஸ் கொடுத்தோம், வேஸ்ட் எவிக்ட் பண்ணலாம், அதுக்கு ரியா கொஞ்சம் டேஸ் இருந்திருக்கலாம். சுதாரணி அவங்க ஆதங்கத்தை தெரிவிச்சிருக்காங்க. புவனா பாலகணேஷ் வந்து டு மேக் திங்ஸ் பெட்டர் இட் ஷுட் பி மிக்ஸ்டு நாமினேஷன் ஹென்ஸ் ஃபோர்த். ப்ராக்ஸி பாய்ஸுக்கு ஆப் அப்படின்னு அது பண்ண மாட்டாங்க, ரொம்ப கஷ்டம். அண்ட் தருண் விக்னேஷ், யாமினி வந்து அவங்க சொல்லிட்டாங்க, எனக்கு இந்த ஒரே டபுள் மீனிங் தெரிஞ்ச வார்த்தை ஸ்வாப்பிங்கிறது. அரவிந்தன் அருள்மொழி வந்து கமல் சார் ஆல்வேஸ் கிளாசிஃபை தம் லைக் a father figure of evicted people. உண்மையிலே அந்த அந்த அது வந்து அந்த சென்ட் ஆஃப் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும். சிவபிரகாஷ், விஜய் should save contestants based on their votes from public similar to கமல் சார் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காரு. பிக் பாஸ் விளையாட வந்திருக்காங்களா இல்ல லவ் பண்ண வந்திருக்காங்களா? இப்போ கூட வந்து விஜய் விஷால வந்து தர்ஷிகா லவ் பண்றாங்க. ஆமா, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் பேசும்போது என்னன்னா ஒரு பிரேக்கப் லெவல் பிரேக்னு சொல்ல, பிரேக்கப்னு சொல்ல, வந்திருக்கேன் போய் தான் பார்க்கணுன்ற மாதிரி சொன்னாங்க. திடீர்னு பார்த்தா இங்க விஜய் விஷால் எனக்கு வந்து ஃபீலிங் இருக்கு விஜய் விஷால் மேலே தர்ஷிகா சொல்லியிருக்காங்க. தர்ஷிகா விஜய் விஷாலுக்கும் ஆள் இல்லை ஆக்சுவலி. அதே மாதிரி இங்க வந்தாங்கன்னா லவ் கண்டென்ட் பண்ணா அதுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வர சொன்னாங்க. அது என்ன அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. விடுங்க, அவ்வளவுதான். ஜாக்கி சார், ஹிந்தி சாங் கேட்டு புது புது வார்த்தைகள் கத்துக்கலாம். யாரு? உங்களோட ரெட் ரோஸ், உங்களோட ஹிந்தி சாங் கேட்டு புது புது வார்த்தைகள்லாம் கத்துக்கலாம். என்னது? தேங்க்யூடா. சூப்பர். You are absolutely right, Jackie, about what you said regarding Kamal. He has the poise to send contestants. ஆமா, அது உண்மைதான். எலிகெண்டா அவங்களை வந்து அனுப்புவார் அப்படிங்கிறது நித்யா பிரபு. நைஸ் சாங் குச்சு குச்சு ஹோத்தா ஹே. அதுக்கப்புறம் சபிதா அவர்களும் வந்து ஸ்ரீபான் போட்டிருக்காங்க. கமல் சார், ஆமா, கமல் சார் சமாதானம் டு சீசன் 6 ஜனனி அண்ட் வந்து ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. ஆமா, உண்மையிலே இல்ல, அதெல்லாம் வந்து அவர் அடிச்சுக்க முடியாது. இன்னைக்கு வந்து அவர் கொஞ்சம் தெக மாதிரி போயிட்டு அவர் இன்னொன்னு அதை ஒத்துக்கிட்டார். விஜய் வந்து அதை ஒத்துக்கிட்டார். எனக்கு நானும் கொஞ்சம் மூட் ஆஃப் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னாருன்னு வச்சுக்காங்க. உங்களுக்கு ஒரு டீப் உமாவா யாரு உங்க மவுத்துக்கு அரவிந்தன் கொடுத்திருக்காரு. குச்சு குச்சோத்தாய வந்து அழுத்தி பாடினதுக்காக. ஓகேவா? ஹிந்தி தெரியாதான், பட் ஜாக்கியோடைய பாடல், ஹிந்தி பாடல் ரொம்ப பிடிக்குமா இலங்கேஸ்வரனுக்கு. விஷால் தர்ஷிகா ஜாடிக்கேத்த முடி அப்படிங்கறதையும். ராணவ் ஆல்சோ பிளான்ட் அண்ட் என்டர் லவ் கண்டென்ட் வித் பவித்ராவா. ஆமா, தெரியல, ஆனா அது எப்படின்னு தெரியல. அதோ பார்கவி சொல்லிருக்காங்களே, அவர் சிபிஐ மாதிரி தானே பாத்துன்னு இருக்காரு, இன்வெஸ்டிகேட்டராவே பாத்துன்னு இருக்காரு. விஷால் தர்ஷிகா ஜாடிக்கேத்த முடி, அவ்வளவுதான். சோ அப்படியே ஓவராலா எல்லாமே பண்ணி முடிச்சிட்டோம். கமெண்ட்ஸ் படிச்சு முடிச்சாச்சு. வேற ஒரு விஷயமும் இல்ல. ரஞ்சித்தோட ரியாக்ஷன், இவர் வந்து பை பை சொன்னாரு. அதன் பிறகு வீட்டுல என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயம் வந்து நல்லா இருக்கும். ராணவ் அழுவுறத, ராணவங்கிற பாருங்க, ராயன் அழகு சமாதானப்படுத்துவாங்க. ஜாக்லின் நல்லாவே இருக்கும். இல்ல, அதுல ஒரு விஷயம் இருக்கு. அவர் வந்து அதை நான் எழுதி வேற வச்சிருந்தேன். நீங்க வீட்டை பத்தி கிளீனா சொல்லி வச்சிருப்பாரு. அந்த வீட்டை பத்தி ஜாக்லின் சொல்லுவாங்க, இப்படியே இருந்தா தானே நீ வந்து ஃபைனல் வரையும் போகணும். அவங்க அழுதுட்டு இருப்பாரு, ஏதோ ராயன் அழுதுட்டு இருப்பாரு, இப்படியே இருந்தா தானே நீ ஃபைனல் வரையும் போகணும் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு வந்து ராயன் சொல்லுவாரு, அதுக்கு இன்னும் 40 வாட்டி அழணும், அதுக்கு இன்னும் 40 வாட்டி அழணும் அப்படின்னு வருவாரு. அது உண்மை அதுன்னு வச்சுக்காங்களேன். அதே போல அவங்க சொன்ன விதம் நல்லா இருக்கும். பாய்ஸ் வந்து இப்படி இருக்கிறதே பெரிய விஷயம், பட் அதை வந்து நீ அந்த எமோஷனை வெளிக்காட்டுறல, அப்புறம் எது என்ன ஃபீல் ஆகுது, என்ன மிக்ஸ்ட் எமோஷனா இருக்குன்னு சொல்லுவாப்ல. ஏன்னா ரியா போனது பிளஸ் ஒரு மாதிரி இவரை வேற திட்டி விட்டாரு எல்லாரும் முன்னாடியும் பொழுது, மிக்ஸ்ட் எமோஷன்ஸ். அண்ட் வீடு மாத்திரப்பவும் சௌந்தர்யாவும் இவரும் தான் வந்து இதுல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. சௌந்தர்யா ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு இருப்பாங்கல்ல, அங்க உட்காந்து பேசிட்டு இருக்கும்பொழுதும் ராயனும் இவங்களும் சொல்லுவாங்க, அதுக்குள்ளேயே வீடு மாத்த ஆரம்பிச்சிட்டாங்களாடா அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்களை பேசுவாங்க. வீடு எப்படி இருக்குங்கிற ஒரு டிஸ்கஷன்லாம் எல்லாருக்குமே போகும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் பெருசான விஷயங்களை நம்ம மிஸ் பண்ணல. அதே மாதிரி இட்ஸ்பிரியா வந்து என்ன சொன்னா,
நான் வந்து இதே மாதிரி குச்சி குச்சோத்தா வந்து நான் வந்து சீசன் 3 வந்து ஜாக்கிசன் மாஸ்ல இருக்குன்னு நேற்று சொல்லியிருந்தேன், அதனால அங்க போய் பார்த்தாப்புல இருக்கு. அதை பார்த்து அது வந்து யார் யாருக்கு பாடியிருக்கேன்னா சாக்ஷிக்கும் லோஸ்லியாவுக்கும் பாடியிருக்கணும். அந்த மாதிரி ஏதாவது இருந்தா ஒரு லிங்க் அனுப்பிச்சு விடுங்க, இந்த மாதிரி இந்த போர்ஷன்ல இதெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சுட்டேன். நாமளும் கொஞ்சம் ரீகால் பண்ணி பார்ப்போம், அப்போ என்ன இருந்தோம், அப்போ எப்படி இருந்தோம், என்ன பேசணும் அப்படின்றதுலாம் அது வந்து ஒரு இதுதானே. ஆமா தானே? என்ன மேடம் உங்களுக்கு கோவமா இருக்கா? ஆமா தானே, உங்களுக்கு கோவமா இருக்குதானே? ஆமா தானே? போட மயிரா என்ன சொன்னீங்களே என்னது? ஐயோ லிப்பு பார்த்தேன் நானு, ஐயோ நான் பார்த்தேன் லிப்பு பார்த்தேன் மேம், நான் லிப்பு பார்த்தேன். நீங்க என்ன வேணா பாருங்க சார், பட் நான் அப்படி சொல்ல இல்ல. அதுதான் ஐயோ ஐயோ இந்த பக்கம் ஒரு கேமரா வைங்கடா டேய், சீ நான் தான் வைக்கணுமா வச்சா. அவ்வளவுதான் சார். சரி, லைக் அலர்ட்லாம் கொடுத்துருக்கா தருண் விக்னேஷ், கொஞ்சம் எல்லாரும் போட்டுருங்க. ஆமாப்பா லைக் அலர்ட். அண்ட் பூனா பாலகணேஷ் வந்து ஒன்ஸ் அகைன் தட் அதிர்ச்சி ரியாக்ஷன் ஆஃப் ரஞ்சித் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படி இல்லை, வீடு சார் நாங்க வீடு வந்து சார் அப்படியே இருந்தாரு, அப்படியே இருந்தாரு. ஆமா ஓகே, நீங்க வந்து லோஸ்லியா போட்டிருந்த எல்லோ டான்ஸுக்கு வேற சூப்பரா ஃபன் பண்ணீங்களா ஜாக்கி சார்? அப்படியே ரொம்ப ஜாலியா போகுமா. நாங்க வந்து அதாவது இவனுங்க வந்து நாங்க வந்து கொஞ்சம் ஃபார்முக்கு வரும்போதுதான் வீட்டை மாத்தினானுங்க, ஸ்மால் பாஸ் பிக் பாஸ் நானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இது ஆம்பளை பொம்பளைன்னு காஜி வீடா மாத்தி வச்சிருக்கானுங்க. எல்லாம் பூமர் இது என்னது சீரியல் பூமர் ஆயிட்டு வந்து உள்ளார விட்டு எல்லாத்தையும் காலி பண்ணி. ஐயோ வினோத் கண்ணன் சொல்லிட்டாரு, ப்ரோக்ராமோட கிரியேட்டிவ் தானே அவர் கொஞ்சமாவது கொடுக்கணும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். விஜேஎஸ்க்கு வந்து அவர் ப்ரோக்ராம் பாக்குறது கிடையாதுன்னா அதனால கூட இருக்கும் ஜாக்கி. அவரே மாத்திட்டாங்கன்னு போது எப்படி போய் வளரட்டும் போய் என்ன மாத்திரம் அதே மாதிரி அந்த மாதிரியான வினோத் கண்ணன் ஃப்ரம் பெங்களூர் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காப்லன்னு நினைக்கிறேன். ஆமா, நிறைய ஆடியோலாம் அனுப்பாப்புல. இப்ப கல்யாணம் ஆகி பிஸி ஆயிட்டாலும் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இல்ல ஆடியோலாம் வர்றது இல்லைன்றது. ஷனாஸ் வந்து ஹிந்தி சாங்க்கு தேங்க்ஸ் சொல்லிருக்காங்க. அந்த காஷ்மீர் கேப் வந்து எடுத்து வந்திருக்கீங்களா? உள்ளதான் எடுத்து போடுறேன். அதை போட்டா வேற நிறைய ஞாபகங்கள் வந்துரும், அதனால அதை நான் போட விடுறது இல்லை, வேற ஒண்ணும் இல்லமா. ஓகே. அண்ட் கண்டஸ்டன்ட் ப்ரிப்பரேஷன் பிஃபோர் என்டரிங் பிக் பாஸ், கிராஃப்டா ட்ராஜிக் பேக் ஸ்டோரி, speak positively when the camera zooms, it makes sure you include a mandatory love angle வந்து கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிதான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பாங்க நித்யா பிரபு. அண்ட் வேற என்ன வாட் எவர் இட் இஸ், 160 பேர் தான். ஆனால் 316 பேர் வந்து லைவ்ல பார்த்துட்டு இருக்காங்க. நாளைக்கு எல்லாரும் ஆஃபீஸ் போகணும், அதுவும் இங்கே ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. இந்தியாவில் இந்திய நேரப்படி இன்று வந்து கரெக்டாக 3 மணிக்கு 360 பேர் போது என்னதான் இவங்க ஆத்துறானுங்க. இங்கே தான் ஒன்றுமே இல்லை, இவங்க என்னதான் பேசுறாங்கன்றதாகவே நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த நேரத்தில் வந்து வருகையாளர்கள் வந்து ரொம்ப குறைவாக தான் இருப்பாங்க. சரி, அப்படி இந்த டைம் வந்து அந்த ஒண்ணுக்கு எழுந்திருக்குதுன்னு வச்சுக்காங்களேன். அது எழுந்ததுன்னா அதுக்கப்புறம் தூக்காம என்ன ஜாக்கெட் இல்லை அப்படின்ற மாதிரி வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் லைக் சப்போர்ட் பண்ணதுக்கு. முக்கியமாக வந்து தருண் விக்னேஷ் அண்ட் இலங்கேஸ்வரன் 2 பேருக்குமே எங்களுடைய நன்றியும் அன்பும். ஸோ குடும்பம் வர எல்லாத்தையும் பேசியாச்சு. ஒரு நல்ல வாய்ப்பு தான். எப்படி ரியா வந்து போனதுக்கு அப்புறம் அவங்க ஃபீல் பண்றாங்களோ, ரியா வந்து தெரியல. அதே மாதிரி இவரும் வந்து நல்ல வாய்ப்பை வந்து ஒரு நல்ல வந்ததுக்கு அப்புறம் வந்து நாமளும் வந்து இந்த மாதிரி தேவர் மகன்ல வந்து அந்த கதவை திறந்த வேலையை திறந்து விட்ட மாதிரி நாமளும் சந்தோஷமா பாட்டெல்லாம் பாடணும். கடைசியில் அது என்னன்னா இப்படி ஆகி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மாப்பிள்ளை ஓடின கதையாகி போச்சு. அது திரும்ப புடிச்சுன்னு வந்து கட்டுங்க, இல்லை நீங்களே கூட மாப்பிள்ளை ஆகுங்க, அது வாட் எவர் இட் இஸ் அப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றதும் அட்ரஸ் பண்ணணும். முக்கியமா அங்க நடக்கிற அது ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வீட்டுல இருப்பவர் எல்லாமே சோதனைகள் மாதிரி தான். எல்லாமே கட் பண்ணி அவங்க வீட்டு உள்ள இருக்காங்க. அவங்களுக்கு வெளியில இருந்து போற நீங்க தான் வந்து அங்க அவங்களுக்கான தன்னம்பிக்கையும் அவங்களுக்கான சப்போர்ட்டையும் நீங்க தான் கொடுக்கணும். அங்க வந்து நீங்க வந்து ஒரு நீதிபதி ஸ்தானத்துல பாகுபாடுகள் இல்லாம அதை பண்ணணும். சாக்லேட் கேட்டா சாக்லேட் கொடுக்குறீங்க, கேக் கேட்டா கேக் கொடுத்துறீங்க, பேசுறவங்களை உட்கார வைக்கிறீங்க, பொய் சொல்றவங்களை விட்டுடுறீங்க. வாட் ஆர் இட் திங்க் அபவுட் இட்னு தெரியல எனக்கு. ஸோ அதுதான் மேட்டர், எனக்கு ஒன்றும் புரியல. இல்லை அதுக்கப்புறம் வந்து பாடல் வந்து பிரேக்கப் சாங்லாம் ஏதாவது எனக்கு தெரியல, ஏதாவது தெரிஞ்சா கூட அப்புறமா நான் பாடுறேன், அவ்வளோதான். இதுக்கு பிரேக்கப் சாங் அளவுக்குலாம் ஒன்றும் விஷயம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் மேட்டர். ஓகே ரைட்டு, ஒரே ஒரு சாங்கோட முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. பாட்டு கொன்னே போட்டு அந்த பாட்டு பண்ணி. இல்ல மேடம், பிரேக்கப்ல இருக்கீங்களா? நான் பிரேக்கப்ல இருக்கேன், காதல் பாட்டு பாடுவீங்களா? இல்ல மேடம், அது நல்லா இருக்கு வரிகள்லாம். எதிர்காலம் வந்து என்னை முட்டுமோ, தன் கையை நீட்டி நீட்டி என்னை கட்டி கொள்ளுமோ, கொஞ்சம் மிச்சம் உள்ள அச்சம் தள்ளுமோ,
என் துணிச்சலின் வீரல் தோட ஏனை கில்லுமோ அறியாத புது வாசம் அகமெங்கும் இனி வீசும் அதில் தானே கரைந்தோடும் நம் வாழ்வின் வனவாசம் காதல் கொஞ்சம் காற்று கொஞ்சம் சேர்த்து கொண்டே செல்லும் நேரம் தூரம் எல்லாம் தூரம் இல்லை தூவானமாய் தூவும் மழை அழுங்காமல் உனையள்ளி அத்தோடு வானம் வரை செல்வேன் விடிந்தாலும் விடியாத பொன்காலை காண காத்திருப்பேன். ஓஹோ, அது ஒரு சைக்கு மனநிலை. இது ஒருத்தவங்க பிரேக்கப் because I follow 7 years எப்படி 7 years இது 8th சீசன். சோ ஒரு ஒத்தக்கண்ண ஒரு மாதிரி சைக்கான ஒத்தக்கண்ண ஃபாலோ பண்ணி நான் இப்படி ஆயிட்டேன். தட்ஸ் ஆல். ஃபர்ஸ்ட் பிஹேவியர் இதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். என்னைக்காவது ஒரு நாள் எனக்கும் இதுக்கான நேரம் வராமலா போயிரும். அன்னைக்கு நான் இதே மாதிரி பாட்டு பாடுறேன். பேசி தீத்துக்குவோம். பாருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே. சோ ரிஷி அவர்கள் வந்து இந்தியால இருந்தா VPN ஆன் பண்ணிருக்கேன் ஃபார் ஃபாஸ்ட் நெட்வொர்க். தேங்க்யூ. அண்ட் எல்லாருமே வந்து குக்கிங் ஜார்ஜியா எல்லாருமே அந்த குக்கிங்கை பத்தி சொன்னாங்க. ஐ நெவர் சீன் பேபி சோ ஐ கம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே அவர்கள் NRI ஜாக்கி ஃபேன்ஸ், அதனால தான் இவ்வளவு பேராம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அண்ட் ரொம்ப ரிலீவ் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பிரியாவும் சொல்லியிருந்தாங்க. குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ ஸ்டில் ரிமெம்பர் எப்படி உங்க ஃபன்னா இருக்கும் உங்க சீசன். ஐஸ்வர்யா வந்து இந்த பாலாஜி விஷயங்கள்லாம் பண்ணும்போது அவ்வளவு ஃபன்னா எடுத்துட்டு போனீங்க அப்படின்றதையும். இதயமே அந்த பாட்டை பண்ணுமா, உண்மை ஊனம் என்னை கொல்லுது அப்படின்னு என்பது நீ என்பது எதுவரை வேற நாளைக்கு பாடலாம். சோ சுதா பெட்டர் யூ பேக்கப் வித் விஜேஎஸ் ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் எபிசோடா. அம்மா இவ்வளவு நேரம் கதறி சொல்லியிருந்தேன். இப்பதான் ரேவதி வந்து ஜாயின் பண்ணி ஜாக்கி நீங்க ஜாக்லினுக்கு சொம்பு தூக்குறீங்க இருந்துட்டு போட்டோம். ஆமாங்க. ஆமா கரகமே தூக்குறேன். அப்புறம் சொல்லுங்க அவ்வளவுதான். அப்புறம் வேற என்ன வேற ஏதாவது சொல்லணுமோ சொல்லு, நானே சொல்றேன். அவ்வளவுதான். ஹலோ ஜாக்கி, திஸ் இஸ் Jay again, talking about your favorite portions in review. My most favorite is Raju Priyanka seasons, where you recall Jayalalitha and MGR உலகம் சுற்றும் வாலிபர் ஸ்டூடெண்ட். ஓ மை காட், தட்ஸ் இல்ல அந்த போர்ஷன்ஸ்லாம் இருந்தா அதுல நீங்க அந்த லிங்கை அனுப்பிச்சிட்டு இதுல இருந்து இது வரையும் பாருங்கன்னு சொன்னா எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்ல வந்தேன். நீங்க நம்பர் கீழே இருக்குது, அதுலயே நீங்க வந்து பண்ணலாம். இது ரொம்ப ஒரு ரீகால் பண்ற மாதிரி தான். ஸோ அமுதன் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு. ஃபைனல் ஹாய் சுதா ஜாக்கி. அதுக்கப்புறம் 3 are viewers from US. There are viewers from US as well அப்படின்னு வேல் அவர்கள். ஏன்னா எனக்கு உண்மையிலேயே யூஎஸ்ல வந்து இன்னைக்கு ஒரு குப்சாம் சொல்லும்போது தான், ஓம் பிரகாஷ் சொல்லும்போது தான் எனக்கு தெரியும். அதாவது 5 டைம் ஜோனு, ஒரு இடத்துல காலை, இன்னொருத்துல நைட்டு, இன்னொரு யூஎஸ்னா அது ரொம்ப பரந்த விரிந்த ஒரு நிலப்பரப்புன்னு தெரியும். 5 டைம் ஜோன் இருக்கு நம்மளுக்கு. நான் அது எதிர்பார்க்கல. அதுதான். ஸோ எனிவே ஹாப்பி வீக்கெண்ட் ஆல். திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரை கடுமையாக உழைத்து பாருங்க. இந்த நாராயணசாமி, இந்த இன்ஃபோசிஸ் நாராயணசாமி, அவர் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாரு, 6 நாள் இருக்கணும், 8 நாள் இருக்கணும், பொண்டாட்டி பக்கத்துல படக்கூடாதுன்ட்டு. அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. நான் வயசான அப்படிதான். எங்க வீட்டில் நிறைய பேர் அப்படிதான் பேசுவாங்க. எங்க ஊர்லாம் அதெல்லாம் தூக்கி எவரா கட்டு நம்ம பண்ணணும்னு வச்சுக்காங்க. அதுதான், அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்காங்க. ஸோ வேற என்ன, மீண்டும் வேற ஒரு எபிசோட்ல ரெட் ரோஸ் வந்து ஜாக்கி சார் உங்க UK போயிட்டு கொஞ்சம் பிரைட்டான மாதிரி இருக்கு. ஏன் ஊரே ஃப்ரிட்ஜில் இருக்குது, பழத்தை ஃப்ரிட்ஜில் வச்சா இப்படி இருப்பா, அது மாதிரி ஊரே ஃப்ரிட்ஜா இருக்குது. இன்னைக்கு என்ன கையெல்லாம் இன்னைக்கு என்ன மைனஸ், நைட் வந்து -2 அதுதான் மேட்ரு. ஸோ டின்னர் அதான் லஞ்ச் முடிஞ்சு டின்னர் ஃபார் ஹோம். சரி ரைட்ப்பா, தேங்க்யூப்பா. தேங்க்யூ ஆல். படி ஓகேவா. இன்னைக்கு வந்து இப்போ கூட 2 ஜாக்கி ஃபீல்ஸ் லைக், ஆனா வந்து -1 அதேதான் மேட்டர். ஓகேவா. சோ வேற என்ன, மீண்டும் வேற ஒரு எபிசோட்ல சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இதே நேரம் தான் நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன். கரெக்டான நேரம் 6 to 7 போனா அதேதான் 1 to 1:30 2க்குள்ள வந்துரும். தட்ஸ் ஆல். அதை கொஞ்சம் முன்னாடியே சொல்லிடுறோம். வேற என்ன, உங்களுக்கு இடத்துக்குள்ள பிரிண்டுங்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் அப்படின்னு ஒரு பாட்டு வரும் ஜாக்கி. என்ன மேடம்? போகாதே நீ இல்லாத நான் இல்லை, அதுதாங்க இந்த பாட்டுங்க. இந்த மனித பிறவி
பெண் அன்பினில் கரைந்திடும் ஓ ஓ ஓ சரி ஓகே குட் நைட். இல்லாத நேரத்தில் கொல்லாத காதல் பாடதான் இருக்கு, அதுவும் விட்டுருங்க. போனாலும் தப்பாகி போகாதே. ரைட், வாங்க. எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்களுக்கு டிஸ்பிளேல இருக்க QR கோட் அண்ட் பேப்பல், யூஎஸ்ல இருக்கிறவங்களுக்கு பேப்பல் QR கோட் இருக்குது. அதே மாதிரி இந்தியன் QR கோட் அண்ட் பேங்க் டீடைல்ஸ் அண்ட் UK டீடைல்ஸ் ஆல்சோ தேர். சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க சப்போர்ட் பண்ணுங்க. இதுவரை சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்கு எங்களோட நன்றியும் பேருன்போம். மீண்டும் வேறு எபிசோட் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதோட நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.